வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும்னா டே 3யோட வீடியோ வர வேண்டியது. ஸோ இன்றைக்கி போகலை. உங்களுக்கு யாருக்கும் என்ன சொல்கிறேன்னு புரிய மாட்டேங்குதுன்னா ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து வாக்கிங்கோட டே 3 டே 3யோட வீடியோ வர வேண்டியது, வாக்கிங் சீரீஸோட. அதை ஒரு சீரீஸாகவே மாற்றிட்டேன், ஓகேவா? டே 3 வீடியோ வர வேண்டியது, பட் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் போகல. ஏன்னு காரணம் கேளுங்க. காரணம் கேட்காமலாம் திட்டக்கூடாது. ஏன்னா நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எனக்கு. போகல, இன்றைக்கும் போக மாட்டேன், நாளைக்கும் போக மாட்டேன். சாட்டர்டேலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ அப்போ இன்றைக்கி எதுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்பீங்க. டே 3க்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை. நான் என்னென்னலாம் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அதெல்லாம் டயட்டுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டேன், விடுங்க, அதை நான் மறந்துட்டேன். இருந்தாலும் காமிச்சிடுறேனே என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன பண்ணுறேன், காலையில் எழுந்திரிச்சு என்ன சாப்பிட்றேன், மத்தியானம் என்ன சாப்பிட்றேன், நைட் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத ஃபுல்லாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, ஓகே? அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பயம் வேறு இருக்குது. இதுக்கு மட்டும் எனக்கு யாராவது சொல்யூஷன் கொடுங்க. ஆனால் சொல்யூஷன் கொடுக்குற டைமில் நான் அந்த எக்ஸாமே முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கேட்டுற தியரி எக்ஸாம்னு ஒன்று வரும்ல, அதுக்காக இப்போவே கேட்டு வச்சுக்கிறேன். என்னன்னு தெரில, இந்த எக்ஸாம் டேட்டை நெருங்கணுன்னு உள்ளே ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு எக்ஸாம்ன்ற ஒரு கான்செப்டை ஃபேஸ் பண்ண போகிறேன்னா ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா கொடுங்க. பட் நான் இந்த வீடியோ போடுறப்போ எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 சப்ஜெக்ட்டு தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமு. 3 போகிறேன். அதனால் இந்த வாட்டி 2 சப்ஜெக்ட்டுக்கு தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னே இருக்குது. அது நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும் அந்த எக்ஸாம் முடிஞ்சிடும், கன்ஃபார்மாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ போடுறப்போ தியரி எக்ஸாம் எனக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம், இல்லை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் டேபிள் வந்திருக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அந்த சஜஷனை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா? சூப்பராக இருக்குது. இதுவே 4 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. சரி, ஓகே, இதுவும் ஒரு ரீசன். ஏன்னா நான் இப்போ எடுத்து வச்ச 2 நாள் வீடியோவும் எடிட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா என் ஃபோன் ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாகும். அதை தேவையில்லாமல் டிலீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நான் எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன்னு வைங்கல்ல, இருக்கிற ஸ்டாக் வீடியோவை வந்து டிலீட் பண்ணிடுவேன். அதனால தான் இவ்வளோக்கும் ரீசன். வாக்கிங் போகிறதுக்கு இவ்வளோ ரீசன் சொல்கிறேன். ஓகே, ஒத்துக்கிறேன். சரி, வாங்க என்ன சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் போகும்போது லைக்கை போட்டு போடுங்க, ஓகே? லைக்கை மட்டும் போடலைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு லைக்கை போட்டுருங்க, ஓகேவா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இப்போ லஞ்சை சொல்லிடுறேன். மார்னிங் என்ன பண்ணுன்றதையும் அதை அங்கே கிச்சனுக்கு போயிட்டு சொல்கிறேன். லஞ்ச் இங்கேயே இருக்குது ரூம்லேயே. என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. இதெல்லாம் எவனாச்சும் டயட்டில் இருக்கும்போது சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. என் காதில் கேட்குது. இது என்னன்னா நேற்றோட சிக்கன் சாப்பிடலாம், அது சாப்பிட மாட்டேன். என்ன பண்ணுறது? இது எதுவுமே இந்த டயட் பிளான்ன்றது எதுவுமே வந்து என்னோடய பிளான் கிடையாது. எல்லாம் எங்கள் அம்மா பண்ணுறது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பட்டர் மசாலாவும் குப்பை இருக்காங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கான மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க எங்கள் அம்மா. நான் வெறும் பேடா போட்டு அதை வந்து தவாவில் போட்டு ரெடி பண்ணணும். அது இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஆகணும். அதோடய சில்னஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யலாம், ஓகே? அப்புறம் நான் மார்னிங்க்கு என்ன பண்ணுவேன்னா, அதுவும் இங்கேயே தான் இருக்குது. மார்னிங்க்கு வந்து இது வந்து என்னன்னா கஷாயம். எங்கள் அம்மா அந்த பவுடர் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மாட்ட கேட்டு வேணால் இங்கே நான் சைடில் போட்டு விட்றேன், ஓகேவா? அதை வந்து நைட்டுக்கே என்ன பண்ணணும்னா நல்லா சுடு தண்ணியை பாயில் பண்ணி ஒரு ஸ்பூன் சும்மா லைட்டாக இவ்வளோ எடுத்து, அவ்வளோ வேணாம், இவ்வளோ எடுத்து ஒரு கப்பில் போட்டு அதில் தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடாம ஃபஸ்ட்டு இதை குடித்து ஒரு 10-15 நிமிஷம் கழித்து என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடலாம். இது ஒன்று காலையில். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு கிளம்புவேன். வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸு, இதுவும் அப்புறம் வந்து இது ஒரு 2 முட்டை பாயில் பண்ணி பெப்பரை உப்பையும் போட்டு நல்லா
இது பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரெண்டும் இருக்குது. வெஜிடபிள் ஒன்று தான் இருக்குது, வெஜிடபிள் 2 இருக்குது, சாரி. குக்கும்பர், கேரட், பனானா, ஆப்பிள், வேறு என்ன, ஆமாம் அவ்வளோதான். இது இருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அதை தவிர்த்து என் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது, ஃப்ரிட்ஜு டூர் பண்ணிட்டுருக்கேன் நான். ஃப்ரிட்ஜில் வேறு ஒன்றும் இருக்காதுங்க. நேற்று வச்ச சால்னா, அப்புறம் இது பால், அது பருப்பு, இதுவும் பருப்பு, ஆப்பிள் இருக்குது, ப்ரெட்டு இருக்குது, மயோனீஸ் இருக்குது. இது மயோனீஸ், இந்த டப்பா ஐஸ்கிரீம்னு நினைக்காதீங்க, மயோனீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது கத்த ஆரம்பிச்சுதான் இவன் வேறு. தண்ணி பாட்டில் இருக்குது. கீழே ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஐஸ் வாட்டர் தான் எல்லாமே. அவ்வளோ தாகம் எடுக்கும், அதனால் ஐஸ் வாட்டரு. அப்புறம் முட்டை இருக்குது. இங்கே பூஸ்ட்டு காஃபி எல்லாம் இருக்குது. மேலே ப்ரீசரில் என்ன இருக்குது, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ பேர் மறந்துருச்சே, பேர் என்னன்னு தெரில, சாரி. கடலை மாவு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்கர் பேட்டிஸ் இருக்குது. பேட்டிஸ் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. பால் இருக்குது, பட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அது ஃப்ரோசன் ஃபிஷ்ஷு, எறா, அந்த மாதிரி, இது சிக்கனு, அவ்வளோதாங்க. தேங்காய் இருக்குது. எதுக்கு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன்னா அதை மறந்துட்டு எதையோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன்னு. இது என்னன்னு தெரியல. சரி வைங்க. எங்கள் ஃப்ரிட்ஜில் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ என்னன்னா, இவன் கூல் டவுன் ஆனோடனே சப்பாத்தி சேர்ந்து சாப்பிட்ணும். இன்றைக்கி காலையில் நான் எதுவுமே சாப்பிடல. அந்த கஷாயம் குடிக்கல, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கல, முட்டை சாப்பிடல, வெறும் ஒரு க்ரீன் டீயை மறந்துட்டேன் பாருங்க. க்ரீன் டீ வந்து இதுங்க, அதையும் காமிச்சிடுறேன் என்னன்றது. க்ரீன் டீ வந்து இது இருக்குது, டெலே க்ரீன் டீன்னு. அந்த இது டெட்லே, சாரி, அந்த பேக்கு, க்ரீன் டீ பேக்கு அது. ஆனால் இது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது இருக்குது பாருங்கள், சொசைட்டி க்ரீன் டீயில் செம்மையாக இருக்கும். இது சூப்பரான டேஸ்ட்டுனா இது எப்படி இருக்கும்னா, அந்த பேக் மாதிரிலாம் இல்லை, க்ரீன் டீ இலையே உள்ளே இருக்கும். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, அந்த இலையே உள்ளே இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வரும். அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். ஆனால் நல்லா செம்ம கசப்பாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ளேவர்டு, மேங்கோ ஃப்ளேவர். இது நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது பெஸ்ட்டு. இது எவ்வளோ எம்ஆர்பி 170 இது. ஆனால் இது ரேட் அதிகம். சொசைட்டின்றது ரொம்ப நல்ல ஒரு பிராண்ட். அது 250 போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு ஷாப்பில் எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தது. அதுக்கு வெப்சைட் இருக்குது, சொசைட்டி டீஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொசைட்டியில் இருக்கிற எல்லாமே சூப்பராக இருக்கும். டீயிலேருந்து எடுத்து மசாலா டீலேயே ஏகப்பட்ட வெரைட்டி டீலேயே வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட. ப்ரொமோஷன் நினைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொசைட்டி. அதனால் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட ஒரு டீ, அதனால் அவ்வளோதாங்க. இருங்க, எனக்கு பேக் கேமராவில் எதை பார்த்து பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. வெயிட் அ மினிட், நான் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த டயட் பிளான். இதெல்லாம் ஒரு டயட் பிளான் ஆடான்னு கேட்குறீங்க. ஓகே, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் அதுக்குன்ட்டு ரொம்பலாம் வயிற்றெல்லாம் கட்டிலாம் நம்மளால் இருக்க முடியாது. நான் சோறு சாப்பிட்டு 2 வாரம் ஆயிடுச்சிங்க. சோறு சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்டதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம். டயட்டுன்னு இறங்கிட்டோன்னா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுமா இல்லையா இருங்க. அதனால் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. வாக்கிங் வந்து சாட்டர்டேலேருந்து கண்டினியூ ஆகும். சப்போஸ் எனக்கு சாட்டர்டே லீவ் இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த பிளானுக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அப்படி சாட்டர்டே லீவ் இருந்துச்சுன்னா அது சாட்டர்டே வீடியோவில் சொல்கிறேன். சாட்டர்டே வீடியோவா, ஐ மீன் நீங்கள் அந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாட்டர்டே போவேன்.
ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரைடே வீடியோவும் வராது. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக எக்ஸாம் எனக்கு. காலையில் 9 மணிக்கு போனேன்னா ரிட்டன் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அதனால் நாளைக்கு எந்த வீடியோவும் கிடையாது. அவ்வளோதான் கைஸ், இதை சொல்லணுன்னு தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். இதுவே 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பார்க்குறீங்க, புரியுதோ? ஓகே, பை கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா.